வணக்கம், உங்கள் அபி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம கோலா உருண்டை செய்யலாமா? மீன் மேக்கர் வச்சு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மீன் மேக்கரை ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றணும்னு வச்சிங்கன்னா நல்லா பசுன்னு ஊறிடும். நல்லா தண்ணி கொதிக்க இருக்குதுமா. அதில் அப்படியே சோயாபீன்ஸ் போட்டுருவோம். நல்லா ஊற வச்சுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாமா, உடனே ஊறிடும். இது நல்லா ஊறிடுச்சுமா. இது நல்லா தண்ணி போட்டு அலசின்னு வந்துடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறினா போதும். நல்லா 2 வாட்டி அலசிட்டு அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சுமா. நல்லா தண்ணி இது மாதிரி ஒட்ட புழிஞ்சிக்குவோம். புழிஞ்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். அரைச்சிடலாமா. இதை போட்டுக்குவோம். கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், காரத்தூள், கரம் மசாலா, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாமா. போட்டு அரைச்சின்னு வந்துடலாமா. அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோமா. இந்த பதத்துக்கு இருக்கணும். வேறு யானத்தில் மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகளும் கொத்தமல்லி இலையும் போட்டுடலாமா. வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டோம். இது கூட பொட்டுக்கடலை பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டால் போதுமா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோமா. உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துங்க. எல்லா மாவுலையும் உண்டை பிடிச்சாச்சு. வாங்க எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதுமா. ரொம்பலாம் ஊற்றணும்லாம் அவசியம்லாம் இல்லை. எண்ணெய் காஞ்சிச்சு. அப்படியே ஒரு உருண்டையாக போட்டு தனித்தனியாக போடுங்க. அப்போ தான் உடையாமல் வரும். போட்டு அப்படியே பொன்னிறமாக எடுத்துடலாம். அனல்லாம் அடங்கின உடனே திருப்பி போடலாமா. இப்போ திருப்ப வேணாம், உடச்சிக்கும். நல்லா செவந்துச்சுமா. சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு பாருங்கள். எடுத்துடலாம். எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் போட்டுடலாம். அப்புறம் உண்டையும் போட்டுடலாமா. மீதி இருக்கிற உண்டையும் போட்டு எடுத்துக்குவோம். நம்ம பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இதை ரெடி ஆயிடுச்சுமா. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கம்மா எப்படி.
சூப்பர்